अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏக்நாத் பாகவதம் சாப்டர் 4 ஓவி நம்பர் 51 நாம் இன்று காண வேண்டியது. இதுல என்ன சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னா, அவதாரங்களை விளக்க வேண்டும் என்று ஜனகர் கேட்க, அவதாரத்தை விளக்குகிறேன் என்ற பெயரிலே தத்துவங்களை விளக்க ஆரம்பிக்கின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அதுல மோர் பர்டிகுலர்லி இந்த இறைவன் யார், அதுல பர்டிகுலரா விராட் ரூபமாக இறைவன் முதலில் தோன்றினான் என்று சொல்லி அந்த ஈஸ்வரனை பற்றின அற்புதமான வர்ணனை நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த விராட் ரூபம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரா கான்சியஸ்னஸ், ஈஸ்வர சைத்தன்யம்னு சொல்லுவோம். அந்த ஈஸ்வரனுடைய குணங்கள் முழுமையாக வர்ணிக்கப்பட்டு வருகின்றன. ஏன்னா ஈஸ்வரனை பத்தி புரிஞ்ச அடுத்த செகண்ட் ஒரு ஜீவன் கண்டிப்பா சரணாகதி ஆகியே ஆகணும். அந்த அளவுக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் கிருஷ்ணா ஃபீல் பேசும்போது, கண்ணனை புரிஞ்சவங்க சரணாகதி அடையாம இருக்கிறது வேணா கஷ்டமா இருக்குமே தவிர, கண்ணனை புரியாத வரைக்கும் வேணா நீ சரணாகதி ஆகாம இருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப பக்தியினுடைய முதல் நோக்கம் என்னன்னா, கண் புரியணும், கண்ணனுடைய அன்பு புரியணும், கண்ணனுடைய ஆற்றல் புரியணும், அவன் நமக்காக என்னவெல்லாம் செய்கின்றான் அப்படிங்கிறது புரியணும். இதுதான் பக்தியினுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதனால அந்த வர்ணனை இப்போது சென்று கொண்டிருக்கின்றது. அதன் வகையில 51வது ஓவில என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவர் இந்த உலக கண்களுக்கு கண்ணாக, உலக மூக்கிற்கு மூக்காக, உலக காதுகளுக்கு காதாக மற்றும் உலக நாக்கிற்கு நாக்காக விளங்குகிறார் என்பதை அறிவாயாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப வேற லெவல்ல இங்க வர்ணனை போயிட்டு இருக்கு. நான் பாக்குறது அது குருவந்தனத்திலேயே எந்த அளவுக்கு அவர் வர்ணிச்சிருந்தாருன்னா, குருவந்தனத்திலேயே குருவும் நானும் ஒண்ணு, குருதான் நானு, குருதான் ஈஸ்வரன், என் கண்ணால நான் பார்க்கல, குரு கண்ணால பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா வர்ணிச்சிருந்தார். அப்புறம் ஈஸ்வரனை வர்ணனை வரும்போதும் இந்த 5 புலன்களுக்கும் புலன்களாக இருப்பவன் யாருன்னா அந்த ஈஸ்வரன் தான் என்று சொல்லியிருந்தார். அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஒவ்வொரு புலனுக்கும் புலனாக இருப்பது நானே அப்படின்னா, உலக கண்களுக்கு கண்ணாக, உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கணும்னா நான் இல்லைன்னா பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். அனைவருக்குள்ள அந்தர்யாமியாக ஈஸ்வரன் இருந்து கொண்டிருப்பதால் தான் இங்கே இன்புட் டிவைசஸும் சரி அவுட்புட் டிவைசஸும் சரி வேலை பார்க்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இங்கே கொடுத்திருக்கிறது 5 இன்புட் டிவைசஸ் மட்டும் கொடுத்திருக்கு. இன்புட்னா என்ன? கண், காது, செவி, மூக்கு, ஸ்பர்ஷம். ஸோ இவற்றை எல்லாம் உள்வாங்கணும்னாலும் கண்ணை வேணும், திருப்பி உள்வாங்கிட்டு ஏதாவது செயல்படணும்னாலும் கண்ணை வேணும். ஸோ கண்ணை இல்லாம அவனுடைய 10 இந்திரியங்களும் செயல்படாது. ஏன்னா செயலுக்கே காரணம் என் கண்ணன் அல்லவா என்று நம்ம ஈஸ்வரனை பத்தி பேசியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஈஸ்வரனின் வர்ணனை தான் இந்த விராட் ஸ்வரூபத்தின் வர்ணனையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் விராட் ஸ்வரூபத்துக்குனுடைய உடம்பு அப்படின்னா அந்த உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, விஸ்வரூப தரிசனத்துல நம்ம கண்ணன் காட்டியதுதான். அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா கண்களும் அந்த உடம்புல இருக்கிற மாதிரியும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய 5 புலன்களும் அந்த உடம்புல இருக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணணும். அப்ப கண்ணனுக்கு எத்தனை கண்கள் கணக்கிட முடியாது, எத்தனை காதுகள் கணக்கிட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபம் தான் விராட் ஸ்வரூபம். அங்க அவன் இருக்கிறதுனாலதான் இங்க இந்த கண்கள் எல்லாம் பார்க்கவே முடியுது என்று அந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்துல பிரசன்ட் பண்ணியிருக்கார். 52. அவர் உலக கைகளுக்கு கையாகவும் உலக கால்களுக்கு இருக்கும் கால்களாகவும் விளங்குகிறார். அவரே வாக்கிற்கு வாக்காக இருக்கிறார். இந்த விதமாக இருவகை இந்திரியங்களுக்குள்ளும் இருக்கும் உண்மையான இந்திரியம் அவரே. நான் சொல்றது அடுத்து அவரே சொல்லிட்டாரு. ஸோ இன்புட் டிவைசஸ் போத் அவுட்புட் டிவைசஸ், இருவகை இந்திரியங்கள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, செயற்கரணங்கள். அதனோட ஒண்ணு அது என்ன சொல்லுவாங்க, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ஞானேந்திரியம்ங்கிறது 5 இன்புட் டிவைசஸ், கர்மேந்திரியங்கள்ங்கிறது அனதர் 5 இன்புட் டிவைசஸ். இந்த 10க்கும் செயல் நடக்கிறதுக்கு அடித்தளமாக இருப்பது நானே அப்படிங்கிறதான் சொல்ல நினைச்சு அந்த ஃபர்ஸ்ட் இன்புட் டிவைசஸ் முதல்ல சொன்னாரு, இங்கே அவுட்புட் டிவைசஸ் சொல்லியிருக்காரு. உலக கைகளுக்கு கையாகவும் கால்களுக்கு இருக்கும் கால்களாகவும் விளங்குகிறார். அவரே வாக்கிற்கும் வாக்காக இருக்கிறார். இந்த விதமாக இருவகை இந்திரியங்களுக்குள்ளும் அப்படின்னா ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்களுக்குன்னு அர்த்தம். உண்மையான இந்திரியம் அவரே ஆகும். ஜஸ்ட் இமேஜின், கண்ணனை பத்தி இந்த மாதிரி அழகா புரிஞ்சுக்கும் போது நமக்குள்ள நான் சாதிச்சிருவேன், நான் கிழிச்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். உன் கண்ணு பார்க்கணும்னாலே அவன் வேணும்டா,
உன் காது கேட்கணும்னாலே அவன் வேணும்டா. இப்போ உனக்குள்ள எந்த ஒரு விஷயம் போகணும்னாலே அவன் வேணும்டா. இன்புட்டுக்கே அவன் வேணும். நான் பின் அவுட்புட்டுக்கு நீ கையை தூக்கணும்னாலே அவன் வேணும், காலை அசைக்கணும்னாலே அவன் வேணும், நீ நடக்கணும்னாலே அவன் வேணும். எல்லாமே உனக்குள்ள இருந்து அவன் இருப்பதால் தான் நீங்க நடந்து கொண்டிருக்கிறதுன்னா நீ 100% ஜீரோ மாதிரி ஆகுது. பட் அப்படி ஜீரோன்னு நீங்க நினைக்க வேணாம். இங்க நமக்கு என்னும் சுதந்திரம் இருக்கிறது. நம்ம நினைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் அவன் ஆட்டுறான். ஆனா ஆட்டுறது அவன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. அவனுடைய சக்தி என்னன்னு புரியணும்ல. அவன் எப்படி எல்லாம் நம்ம ஆடிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியணும்ல. அது தெரிஞ்சாதானே அவனை பத்தின புரிதல் வந்தாதானே அவன்கிட்ட சரணாகதி ஏற்படும் என்ற காரணத்தினால் இது இங்க வர்ணிக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? 53 ஜீவர்களிடம் விளங்கும் அறிவு எதுவோ அதுவும் அவனுடைய அறிவினாலேயே உண்டாகிறது. அவனுக்கு அறிவை தரக்கூடியவர் வேறு யாரும் இல்லை, ஏனெனில் அவர் இயற்கையிலேயே தூய அறிவு வடிவமானவர். அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ். சரியா? இப்போ இந்த புலன்கள் 5 ஜடம். அது ஞானேந்திரியங்கள் ஆகட்டும், கர்மேந்திரியங்கள் ஆகட்டும், எல்லாமே ஜடம். இந்த ஜடத்துக்கு எப்படி உசுறு வருது, இந்த ஜடத்துக்கு எப்படி கான்சியஸ்னஸ் வந்தது, எப்படி உணர்வு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எகெயின் அந்த ஒரிஜினல் கான்சியஸ் தான் காரணம். அந்த கண்ணன் தான் காரணம். கண்ணன் இருக்கிறதுனால தான்டா இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் எல்லாம் ஒர்க்கே ஆகுது. உன் அறிவுக்கு செயல்படணும்னா அந்த அறிவுனாலதான் இந்த அறிவு செயல்படுது. சோ அந்த சிதாபாசுக்கு ஒளி கொடுப்பவனே அவன் அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? ரெஃப்ளெக்டட் கான்சியஸா உண்மையில இருக்கிறது எதுன்னா ஒரிஜினல் கான்சியஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த சிதாபாஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு எல்லாத்துக்குமே உணர்வு தருவதுன்னா அந்த சிதாபாஸ் அப்படிங்கிறதே அந்த ஒரிஜினல் கான்சியஸ் தான். கண்ணன் தான் நீங்க சிதாபாஸாக இருந்து கொண்டு இந்த உணர்வுகளுக்கு இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாத்துக்குமே உணர்வுகளை கொடுப்பது போல் இங்கே தெரிகிறது. உண்மையில் உணர்வுகளுக்கெல்லாம் உணர்வாக இருப்பவன் அவன் மட்டுமே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க அறிவுன்னு சொல்லும் போது இங்க இன்டெலெக்ட்னு எடுத்துக்கலாம், அல்லது அறிதல்ன்ற கான்சியஸை கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஜஸ்ட் உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அறிதல் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். அறிவுன்னா நீங்க அறிவுன்னு எடுத்துக்க வேணாம், இன்டெலெக்ட்னு எடுத்துக்க வேணாம். அறிதல் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் உணர்வுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாருன்னா, அந்த 7வது அத்தியாயத்துல கீதையில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் மனம் புத்தி ஆகிய ஜட பிரகிருதி, அடுத்து ஜீவ பூத பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டையும் கோடிட்டு காட்டினார். அந்த ரெண்டு தான் இங்கேயும் வந்தது. அந்த 10 இந்திரியங்கள் ஜடம், அதுக்கு அடுத்து அதுக்கு கான்சியஸ்னஸும் கண்ணன் தான். ஸோ 10 இந்திரியங்களா இருக்கிறதும் கண்ணன் தான், அதுக்கு கான்சியஸ் கொடுக்கறதும் கண்ணன் தான். அறிவை தரக்கூடியவர் வேறு யாரும் இல்லை, ஏனெனில் அவர் இயற்கையிலேயே தூய அறிவு வடிவமானவர். ஸோ கண்ணன் அப்படிங்கிறவன் இயற்கையிலேயே பியூர் கான்சியஸாக இருந்து கொண்டு பியூர் அறிதலில் இருப்பதால் அதுவே இதற்கும் அறிதலை கொடுக்கிறது அப்படின்னு அந்த உணர்வுகளுக்கே அடித்தளம் யாருன்னா கண்ணன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ டோட்டலா நம்மளை டமி பண்ணும்போது மட்டும்தான் நம்ம கண்ணன்டா சரணாகவே முடியும். இங்க நீ ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அவன் தான் அவனுக்காக பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கண்ணன் மேல அன்பும் சரணாகதியும் வராமல் போகுமா அப்படிங்கிற ரீதியில இதுக்கு கவனமா கேளுங்க. சத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய முக்குணங்களோடு கூடி உலகத்தின் தோற்றம் காத்தல் அழிவு ஆகியவற்றுக்கு காரணமான எல்லாவற்றிற்கும் மூலமான அந்த ஆதி கர்த்தாவாகிய பகவானே நிச்சயமாக புருஷ அவதாரம் என்று அறியப்படுகிறார். எனவே சொன்னதான் ஷார்ட்டா சொன்னதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் எடுத்து மறுபடியும் ஓவிகளாக விரித்து தருகிறார். சத்துவ ராஜச தாமசம் ஆகிய முக்குணங்கள் இதுவும் கண்ணன் தான். கூடி உலகத்தின் தோற்றம் காத்தல் அழிவு. சரியா? சோ இந்த காத்தல் தோற்றம் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற 3 செயல்களாக நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். பிரம்மா விஷ்ணு சிவன் இன்னும் இதர தேவதைகள் எக்கச்சக்கமான எல்லாமே ஈஸ்வரன் தான் புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனே வெவ்வேறு ரூபங்கள்ல வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸா பிரிஞ்சு அவனே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். அப்போ படைக்கும் கடவுள் யாருன்னா அதுவும் ஈஸ்வரன் தான். காக்கும் கடவுள் யாருன்னா ஈஸ்வரன் தான். அழிக்கும் கடவுள் யாருன்னா அதுவும் ஈஸ்வரன் தான். நீங்க பேர் பிரம்மா விஷ்ணு சிவன் கொடுத்ததுனால அப்ப யாரோ அது வேற இது வேற இது வேறலாம் நினைக்கக்கூடாது. எல்லாமே அங்க ஈஸ்வரன் மட்டும்தான், ஈஸ்வரனே தான் எல்லாமாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் நாம் கவர்ன் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுதான் உண்மை. ஸோ இதை நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த சேம் திங் இஸ் கமிங் ஹியர். அப்போ முக்குணங்களாக இருப்பதும் அவனே, அது மட்டும் இல்லாமல் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற 3 செயல்களையும் செய்து கொண்டிருப்பவனும் அவனே. எல்லாவற்றிற்கும் மூலமான அந்த ஆதி கர்த்தாவாகிய பகவானே நிச்சயமாக புருஷ அவதாரம் என்று அறியப்படுகிறார்னு புரிஞ்சுக்கணும். சரியா? புருஷ அவதாரமத்தை பத்தி தான் ஃபர்ஸ்ட் விராட் சுரூபம் இந்த புருஷ அவதார் அப்படிங்கிறத பத்தி தான் அவர் முதல்ல சொல்லியிருந்தாரு.
ஸோ அதை ஆல்மோஸ்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் ஜீவன் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஏன்னா பிரம்மம் தான் இங்கே ஈஸ்வரனா இருக்கு, ஈஸ்வரன் தான் இங்கே ஜீவனாகவும் இருக்கான். அதனால ஈஸ்வரன் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜீவன் அப்படிங்கிறவன் உள்ள போயிட்டு சரண ஆயிட்டு இங்க ஜீவனு தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? இங்க எகைன் சத்துவ ராஜச தாமசம் இறைவனிடமிருந்து வந்ததா அப்படின்னா இறைவனிடமிருந்து தோற்றுவிக்கப்பட்டதுதான். அங்கே ஜீவனாக உருமாறும் போது இறைவன் கொடுத்த சுதந்திரத்துல நீ சத்துவ ரஜஸ் தமஸ்ல நீ எப்படி வேணா வேஷம் போட்டு விளையாடலாம் அப்படிங்கிறது உண்மையே என்றாலும் உண்மையில் படைத்தது யாரு? முக்குணங்களை படைத்தது யாரு? ஈஸ்வரன் தானே. ஆனாலும் ஈஸ்வரனுக்கு இன்னொரு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. முக்குணங்களை படைத்து விட்டு அவன் என்னவோ எப்பயுமே சாத்தியதான் இருப்பான்ற ஒரு விஷயமும் உண்டு. இங்கே அனைத்தும் படைத்தது அவன் அப்படிங்கிற ரீதியில முக்குணங்களை படைத்தது அவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மன்னா சத்துவம் முதலான முக்குணங்களின் நிலைகளை ஏற்று உலகை படைத்து காத்து அளிக்கும் அந்த குண அவதாரங்களின் வரலாற்றையும் இப்போது உனக்கு கூறுகிறேன், கேட்பாயாக. இப்போ முக்குணங்களின் நிலைகளை பற்றியும் எப்படி அந்த குணங்களின் அடிப்படையில படைத்து காத்து அளிக்கின்றான் அப்படின்னுட்டும் குண அவதாரங்கள் அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. ஸோ முதல்ல புருஷ அவதாரம் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் அதுவே இன்னும் டெப்தா ஆழமா புரிய வைக்கிறதுக்காக குண அவதாரங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. குணாவதாரா அப்படியெல்லாம் இருக்கு மராட்டியில. ஸோ குணாவதாரங்கள் அப்படிங்கிற பேர்ல இன்னும் டீப்பா உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்போறேன் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஏன்னா தத்துவத்தை விராட் ஸ்வரூபத்தை எக்ஸ்பிளைன் பண்றன்ற பொருள் நமக்கு தத்துவம் தானே எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது. அதனால அது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த ஆதி புருஷனே இந்த உலக படைப்பின் தொடக்கத்தில் ரஜோகுணத்தினால் பிரம்மா ஆனார். உலகை காப்பதற்காக சத்துவ குணத்தினால் யாகங்களின் தலைவனும் அந்தனர் மற்றும் தர்மத்தின் பாலமுமான ஸ்ரீ விஷ்ணு ஆனார். உலகை அழிப்பதற்காக தமோ குணத்தினால் ருத்திரன் ஆனார். இவ்வாறு உயிர்களின் தோற்றம் காத்தல் அளித்தல் ஆகிய எப்போதும் அவராலேயே நிகழ்கின்றன. முக்குணங்களுக்கும் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கும் உள்ள தொடர்பை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா பிரம்மா இஸ் ஈக்குவல் டு ரஜோகுணம். இப்போ ரஜோகுணம் அப்படிங்கிறது பிரம்மா இஸ் ஈக்குவல் டு கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எப்போ வரும்? ரஜோகுணத்துல தான் வரும். ரெண்டாவது புதிதாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம், புதிதாக ஆசைங்கிறது ஃபர்ஸ்ட் பேசிக்கலி ஆசைங்கிறது ஒன்று இருந்தால் தான் எதையும் படைக்கவே தோணும். ஆசையே இல்லைன்னா படைக்கணும்ன்ற ஃபீலிங்கே வராது. அப்போ ரஜோகுணத்துக்கு தான் வேற லெவல் ஆசை இருக்கும். அந்த ஆசையினால் தான் படைப்பு என்பதை நடக்க முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருந்துகிட்டே இருந்தது. முக்குணங்களுக்கு ஏற்பதான முக்கடவுள்னு யாரு பிரம்மா, யாரு உச்சி, எந்தெந்த குணத்துல யாரு வருவாங்கன்னு இதுல கிளியர் கட்டா விஷன் கிடைச்சிருக்கு. ஸோ ரஜோகுணம் அப்படின்னா பிரம்மான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆசையின் அடிப்படையில தான் படைத்தல் என்பதை செய்ய முடியும். ரஜோகுணம்னாலே அது ஆசை என்ற காரணத்தினால் பிரம்மான்னு சொன்னா அது ரஜோகுணம்னு ஈஸியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட், உலகை காப்பதற்காக சத்துவ குணத்தினால் யாகங்களின் தலைவனும் அந்தனர் மற்றும் தர்மத்தின் பாலமுமான ஸ்ரீ விஷ்ணு. அப்ப எல்லாரையும் காக்கணும் அப்படின்னா பேசிக்கலி என்ன வேணும்? லவ் வேணும். சத்துவானுடைய மேஜர் குவாலிட்டி என்ன? ஆசை கிடையாது, அன்பு. சரியா? இப்போ காத்தல் அப்படிங்கிற வேலையை செய்யணும்னா என்ன வேணும்? அன்புதான் வேணும் இல்லையா? நீ கெட்டவனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் உன்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு பக்குவம் யாருக்கு வரும்னா அன்பில் தான் வரும். அந்த அன்பு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சாத்விக குணம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேர்ஃபோர் சத்துவ குணத்தினால் யாகங்களின் தலைவனும் அந்தனர் மற்றும் தர்மத்தின் பாலமான விஷ்ணு ஆனார். உலகை அழிப்பதற்காக தமோ குணத்தினால் ருத்ரன் ஆனார். ஸோ அழிப்பு அப்படிங்கிற செயல் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி அழித்தல்லாம் பண்றது யாரு? நம்ம தமோ தானே. ஸோ அதனால தமோ குணத்துக்கு இந்த ருத்ரன் அப்படிங்கிற அவதாரமாக இவர் உருமாறினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்ப கண்ணன் முதல்ல விராட் சுரூபத்துல வர்றான். வந்ததுக்கு அப்புறம் அவனே குணாவதாரங்களா மாறுறான். இந்த பிரம்மாவாவும் அவனே மாறுறான். அது ஒரு அவதாரம்னு வச்சுக்கோ, விஷ்ணு ஒரு அவதாரம்னு வச்சுக்கோ, சிவன் ஒரு அவதாரம்னு வச்சுக்கோ. ஏன்னா இப்ப இறைவன் பற்றின எல்லா அவதாரத்தையும் காட்டு அப்படின்னு வேற அவன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டானா, அப்படியே நமக்கு தத்துவமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ற நோக்கத்துல குணங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குணங்களை ரிலேட் பண்ணி எப்படி இந்த 3 அவதாரங்களாக அவன் வந்தான் என்று அழகா சொல்லியிருக்கார். அந்த ஆதி புருஷனே கல்பத்தின் தொடக்கத்தில் படைப்பு தொழிலாக
ரஜோகுணத்தின் ஆற்றலை ஏற்று தானே சத்கிருதி வடிவமாக மாறினார். அவரையே உலகம் பிரம்மா என்று அழைக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லி அந்த விஷயத்தையே தான் ரொம்ப டீப்பா மறுபடியும் ஒரு 3 ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அதனால திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆதி புருஷனே அப்படின்னா அந்த கடவுளை பத்தி தானே, அவதாரங்களை பத்தி தானே படிக்கிறோம். அந்த ஆதி புருஷனே கல்பத்தின் தொடக்கத்தில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 யுகங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கல்பம் அப்படின்னு ஒரு நீண்ட ஒரு கேப், மாயையே இருக்காது அந்த அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் மாயை தொடங்கும். அந்த மாயை தொடக்கத்துல எடுத்த உடனே அந்த ஈஸ்வரன் என்னவா மாறுறான்னா படைப்பு கடவுளாக மாறுகிறார் அப்படின்னு சொல்றாரு. படைப்பு தொழிலுக்காக ரஜோகுணத்தின் ஆற்றலை ஏற்று தானே சத்ருதி வடிவமாக மாறினார். சதத்ருதி, சதத்ருதி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. சதத்ருதி வடிவமாக மாறினார். அவரையே உலகம் பிரம்மா என்று அழைக்கின்றது. இந்த விதமாக பிரம்ம வடிவில் ரஜோகுண சக்தியால் உலகை படைத்த பிறகு படைக்கப்பட்ட உலகினையும் தர்மத்தின் நிலையையும் காப்பதற்காக தத்துவகுணத்தோடு அவரே நிச்சயமாக விஷ்ணுவாக அவதரித்தார். இப்ப நெக்ஸ்ட் படைச்சாச்சு, படைச்சதை காக்கணும்ல. சோ அதனால சத்துவகுணத்தின் உதவியோடு விஷ்ணு அவதாரமாக உருமாறினார். அந்த ஸ்ரீ விஷ்ணுவே அந்தணர்களின் தர்மத்தை காப்பவர் மற்றும் யாகங்களின் பலனை ஏற்பவர். தர்மத்திற்கு பாதிப்பு வரும் போதெல்லாம் அந்த நாராயணனே பல்வேறு அவதாரங்களை எடுக்கிறார். தர்மத்தை காப்பவன் அல்லவா, அதனாலதான் விஷ்ணு மட்டும்தான் அவதாரம் எடுக்கிறாரு. பிரம்மாவும் சிவனும் அவதாரம் எடுக்கிற மாதிரி நமக்கு கதைகள்ல வரலையே. யதா யதா தர்மஷ்ய, தர்மம் இப்போதெல்லாம் அழிகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட நானே உருக்கொண்டு வருகிறேன் சொன்னது விஷ்ணு தான். அப்ப விஷ்ணு மட்டும்தான் அவதாரங்கள் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியும், தர்மத்தை காப்பதற்காக இங்கே விஷ்ணுவே அவதாரங்களாகவும் வருகிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே இந்த சிருஷ்டியின் முடிவில் தமோ குணத்தின் அழிக்கும் ஆற்றலை ஏற்று தானே ருத்ரமூர்த்தியாக மாறி கல்பத்தின் முடிவில் எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்கிறார், அழிக்கிறார். அதனால் இந்த இடத்துல ருத்ரன் அவதாரமும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயிரில் விதைப்பவன் எவனோ அவனே அந்த பயிரை நற்படியாக பாதுகாத்து வளர்க்கிறான். பின்னர் அதே பயிர் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அவனே அதை அறுவடையும் செய்கிறான். அதுபோலே இறைவனும் முத்தொழிலையும் செய்கிறாரா? என்னாலக எக்ஸாம்பிள் இருப்பாரு. முத்தொழிலையும் ஏன் அவனே பண்றான்? ஏன் அவன் படைக்கணும்? ஏன் காக்கணும்? ஏன் அழிக்கணும்? என்ன இது லூசுத்தனமா இருக்குன்னு நிறைய பேர் கேட்கணும் வந்து. இப்ப விவசாயியும் லூசுத்தனமாடா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கிற மாதிரி கேட்டார். விவசாயி பாருங்க, அழகா விதைய விதைச்சு படைக்கிறான். பின் நல்லா தண்ணியை ஊத்தி அப்படியே விலங்குகள் வந்து விடாம பாதுகாத்து வேற லெவல்ல பாதுகாக்கிறான். கடைசியில அறுவடை பண்ணிட்டு அழிச்சிடுறான். அப்படிங்கிற மாதிரி எப்படி விவசாயம் அப்படிங்கிற ஒரு விவசாயி இந்த 3 தொழிலையும் பண்ணுகின்றானோ அதே மாதிரி நம்ம ஆதி நாராயணனே இந்த மாதிரி முத்தொழில்களையும் செய்து வருகின்றான் அப்படின்னு சூப்பரா எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. அது போலவே உலக தோற்றத்தின் போது உற்பத்தி காலம் அவரே பிரம்மாவாகவும் உலகை காக்கும் போது விஷ்ணு என்ற பெயருடனும் பிரளயா காலத்தின் போது ருத்ரனாகவும் விளங்குகிறார். அந்த புருஷோத்தமனுக்கே இந்த எல்லா பெயர்களும் பொருந்துகின்றன. மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. The same thing has been repeated here. So therefore finally ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்லியிருக்காரு. உலக தோற்றம் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, பிரளய காலத்தில் அளிக்கும் கடவுளாக ருத்ரன் ஆகியவை அனைத்தும் புருஷோத்தமனே. சோ அவனுக்கே எல்லா பெயர்களும் வந்திருக்கின்றன. இதன் காரணமாகவே அவர் ஆதி கர்த்தா, முதற் செய்பவர் என்ற ஸ்ருதிகளிலும் சாஸ்திரங்களிலும் உறுதியாக கூறப்படுகிறது. தக்ஷன், கஷ்யபர் போன்றோரின் படைப்பு தொழிலுக்கான ஆற்றலும் தகுதியும் இவராலேயே அவர்களுக்கு கிடைத்தது. ஏன்னா அந்த படைப்பு தொழிலை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா மனிதர்களை தக்ஷன், கஷ்யபர் எல்லாம் முன்னாடி முதல்ல ஏக்நாத் பாகவத்துல வந்ததுன்னு நினைச்சேன். ஸோ இந்த இதுவும் யாரு அப்படின்னா இவருக்கு பவர் கொடுக்கறதும் கூட எகெயின் அவரே தான். அதாவது ஆதி கர்த்தா, இதன் காரணமாகவே ஆதி கர்த்தா, முதற் செய்பவர் என்று ஸ்ருதிகளிலும் சாஸ்திரங்களில் உறுதியாக கூறப்படுகிறது. தக்ஷன், கஷ்யபர் போன்ற படைப்பு தொழிலுக்கான ஆற்றலும் தகுதியும் இவராலேயே இவர்களுக்கு கிடைத்தது. இவராலேயே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆதி நாராயணன் அப்படிங்கிற அந்த ஈஸ்வரன் அல்லது பிரம்மம்னு சேர்ந்து எடுத்துக்கலாம், அல்லது இங்கே படைப்பு கடவுளான பிரம்மானும் எடுத்துக்கலாம். இந்த விதமாக ஆராய்ந்து பார்த்தால் அவரே ஒருவரே அனைத்தையும் செய்பவர்,
சகல கர்த்தா என்பது விளங்கும். அவரை தவிர வேறு யாராலும் அணு அளவும் எந்த ஒரு செயலையும் தனித்து செய்துவிட முடியாது. ஸோ தேர்ஃபோர் இன் டோட்டல்ல ஈஸ்வரன் தான் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு கேட்டா அந்த ஈஸ்வரனாகத்தான் இருக்கின்றான். ஆதலால் அனைத்துக்கும் அவரே காரணம்னு சொல்லும்போது அவனன்று அணுவும் அசையாதுங்கிற அந்த வாசகத்தை அழகா கோடிட்டு காட்டிட்டார். ஸோ தேர்ஃபோர் whatever the action you may see, வெறும் படைக்கும் ஆற்றலோ அல்லது காக்கும் கலது எல்லாருமே ஆக்ஷன் தானே தேவை. இந்த எல்லா ஆக்ஷனும் ஒட்டுமொத்தமா அந்த நாராயணனே அப்படி பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சிருஷ்டிக்கு முன்பே எவர் சுயம்புவாக இருந்தாரோ, எவரால் இந்த உலக தோற்றம், காத்தல், அழிவு ஆகியன தோற்றம் அளிக்கின்றனவோ அந்த ஆதி கர்த்தாவே மிக எளிதாக தன் சுய அம்சத்தினால் புருஷ அவதாரமாக விளங்குகிறார். ஆக்சுவலா நம்ம அடிக்கடி பேசிட்டு இருப்போம் அந்த பரபிரம்மம் ஈஸ்வரன். இங்க பக்தி கிரந்தத்துல பிரம்மத்தையும் ஈஸ்வரனும் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ற மாதிரியே பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட இங்க பாருங்க, இந்த ஆதி நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன் சொல்லக்கூடியதை பிரம்மத்தோட ஈக்குவேட் பண்றாரு. பிஃபோர் ஆல் தீஸ் திங்ஸ் ஒன்னு இருந்தது இல்ல, அதுதான் இப்ப இதுவா மாறி இருக்குல்ல, அந்த இதுதான் இந்த ஆதி நாராயணன் தான் இப்ப புருஷ அவதாரமாக விளங்குகிறார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சிருஷ்டிக்கு முன்பே எவர் சுயம்புவாக இருந்தாரோ, இது நம்ம பிரம்மத்தோட ஈக்குவேட் பண்ணலாம்ல கண்டிப்பா. ஸோ சுயம்புவாகனா சுயம் பிரகாசமாக சுயமாகவே எவரும் படைக்கப்படாமலேயே தானாக இருந்தது எதுன்னு சொன்னா அது பிரம்மம் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஈஸ்வரன் பிரம்மன்லாம் அதுல இருந்து வந்தது தானே. ஸோ இதான அதனால எப்பயுமே பக்தி கிரந்தத்துல என்ன வருதுன்னா பிரம்மத்தையே இங்க ஈஸ்வரனாக குறிப்பிட்டு வருகிறார் அப்படின்னு வந்துருது. அந்த ஈஸ்வரனை கடைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், நிறைக்கும் கடவுள்னு எல்லா இதுவாகவும் வர மாதிரி இங்கே சித்தரிப்பு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மன்னா, கேட்பதற்கே அளவற்ற புண்ணியத்தையும் தூய்மையையும் தரக்கூடிய அந்த ஸ்ரீ நாராயணனின் உன்னதமான அவதாரத்தை பற்றிய விசித்திரமான உலகிற்கு அப்பாற்பட்ட சரித்திரத்தை கேட்பாயாக. இது என்ன புதுசா இருக்கு? சரி, இங்க நாராயணன்னா எனக்கு என்னமோ பிரம்மத்துக்கு பேர் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கேட்டுக்கோங்க. அடுத்து போக போக நமக்கு ஏதாவது தோணுச்சுன்னா பார்ப்போம். கேட்பதற்கே அளவற்ற புண்ணியத்தையும் தூய்மையும் தரக்கூடிய அந்த ஸ்ரீநாராயணனின் உன்னதமான அவதாரத்தை பற்றி இன்னும் சில விசித்திரமான அலௌகீகமான சரித்திரத்தையும் கேட்பாயாகன்னு ஆரம்பிக்கிறாரு. அவர் முத்தொழிலுக்கும் அப்பாற்பட்டவராகவும் முக்குணங்களிலும் எப்போதும் பிறப்பற்றவராகவும் இருந்தாலும் கருணையினால் பிறப்பெடுத்தார். தர்மனின் மனைவியும் தக்ஷனின் மகளுமான மூர்த்தி என்ற தேவியின் வயிற்றிலே ரிஷிகளில் சிறந்தவர்களும் பரமசாந்த சுரூபிகளுமான நரன் மற்றும் நாராயணனாக அவதரித்தார். அவர் நாரதர் முதலோனோருக்கு கர்ம பந்தமற்ற நிலையின் இலக்கணத்தை உபதேசித்து தாமும் அதன்படி நடந்து கொண்டார். அவரே இன்றும் பத்ரிகா ஆசிரமத்தில் ரிஷி சிரேஷ்டர்களால் வணங்கப்படும் திருவடிகளை கொண்டு வீற்றிருக்கின்றார். இந்த 2 வழியில எவ்வளவு பெருசாவா இருக்கு. சோ எடுத்தவொடனே நான் தான் திரும்ப சொல்லியிருக்கேன், இந்த ஆதி நாராயணன் அப்படிங்கிறது பிரம்மத்தோட ஒப்பிட்டுறாருன்னு. முத்தொழிலுக்கும் அப்பாற்பட்டவர், முப்புவனங்களிலும் எப்போதும் பிறப்பற்றவராக இருந்தாலும் இதெல்லாம் பிரம்மத்துக்கு தான் பொருந்தது. கருணையினால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரகிருதியின் சம்பந்தத்தோடு ஈஸ்வரனாக மாறுகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். பிறப்பெடுத்தார். தர்மனின் மனைவி இப்ப ஃபர்ஸ்ட் நரநாராயணன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஸோ நரநாராயணனாக முதல்ல அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா அவதாரங்கள்னு சொல்லிட்டு போன அத்தியாயத்திலேயே நம்ம முடிச்சிட்டோம். இது மறுபடியும் படிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆதி புருஷன் அதாவது ஆதி நாராயணன் முதலில் எடுத்த அவதாரம் நரநாராயணன். அது யார் யாருக்கு பிறந்திருக்காங்க? தர்மனின் மனைவி தக்ஷனின் மகள் மூர்த்தி என்ற தேவியின் வயிற்றில் ரிஷிகளில் சிறந்தவர்களும் பரமசாந்த சுரூபிகளுமான நரன் மற்றும் நாராயணனாக அவதரித்தார். ஃபர்ஸ்ட் அவதாரம் நரன் மற்றும் நாராயணன் அப்படிங்கிறது தான். அது யார் வயிற்றுல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணிப்பாங்க, வேண்டாம், எனக்கு தேவையில்லை. அவர் நாரதர் முதலானவர்களுக்கு கர்மபந்தமற்ற நிலையின் நைஸ்கர்மிய இலக்கணத்தை உபதேசித்து தாமும் அதன்படி நடந்து கொண்டார். இந்த நரநாராயணர்கள் அந்த நாரதருக்கு குருவா இருந்திருக்காங்க. நைஸ்கர்மிய சித்தியை பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களும் அதே மாதிரி வாழ்ந்தாங்களாம்.
பத்ரிகாசிரமத்தில் ரிஷி சிரேஷ்டர்களால் வணங்கப்படும் திருவடிகளை கொன்று வீற்றிருப்பது வேற யாரும் இல்லையா, அந்த நரநாராயணர்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க யாராவது பத்ரிகா ஆசிரமத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? நான் போனதில்லை. மூன்று உலகங்களிலும் எப்போதும் பிறப்பட்டவனாக அஜன்மாவாக விளங்கும் அந்த பரம்பொருள் தான் பிறவாமலேயே ஒரு கருவில் அவதரித்தார். தக்ஷனின் மகளும் தர்மனின் மனைவியுமான மூர்த்தி தேவியை அவர் தன் தாயாக ஏற்றுக்கொண்டார். வயிற்றுல பிறக்கலையாப்பா, கருவில் பிறக்கவில்லை. அவர் தக்ஷனின் மகளும் தர்மனின் மனைவியுமான மூர்த்தி தேவியை தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு மகன் நம்ம சொல்லிக்கிறோம். அது அவர் தானே தாயாக அந்த மூர்த்தி தேவியை தாயாக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவருக்கு மகனாக பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவர் கருவில் அவதரிக்கவில்லை. பிறவாமலேயே தான் பிறவாமலேயே ஒரு கவரு என்ன புரியலையேமா, பிறக்காமல் கருவில் அவதரித்தார்னா என்ன அர்த்தம்? கருவுறாமலேயே அவதரித்தார்னா புரியும். பிறக்காமலேயே ஒரு கருவில் அவதரித்தார் அப்படின்னு வந்திருக்கு. சரி, நம்ம இதை இப்படித்தான் எடுத்துக்கணும். இந்த மராட்டியில என்ன இருக்கு, தனனி ஜனனி தக்ஷ கன்யா மூர்த்தி ஜேனே ஜன்மோனே ஜன்மலா யோனி. சரி, கருவுல பிறக்காம பிறந்து அவதரிச்சிருக்காரு அப்படின்னு மட்டும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அடுத்து ஏதாவது புரியுதான்னு பார்ப்போம். அந்த மூர்த்தி தேவியின் வயிற்றில் நரநாராயணனாக அவர் அவதரித்தார் அப்படின்னா வயிற்றுல பிறந்திருக்காருன்னு தானே வருது, கருவுற்றிருக்காருன்னு தானே வருது. இந்த இடத்துல என்னதான் அர்த்தம்? தான் பிறவாமலேயே ஒரு கருவில் அவதரித்தார். சரி, இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது பிரம்மம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப பிரம்மம் பிரம்மமா இல்லைன்னு அர்த்தமாயிடும். பிரம்மம் பிரம்மமாக இருக்கும் போதே அது மாயையாக தோன்றுகிறது. பிரம்மம் ஒன்றுபட்ட தன்மைக்கு பங்கம் ஏற்படாமலேயே தானே டுவாலிட்டி வருது. மேபி அதை மீன் பண்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா தான் பிறவாமலேயே அப்படின்னா அவருக்கு பிறப்பு கிடையாது. ஆக்சுவலா பரம்பொருளுக்கு பிறப்பே கிடையாது. பரம்பொருள் என்றும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, அழிவதில்லை அப்படின்னு தான் உண்மையில அர்த்தம். அப்ப பரம்பொருள் பிறக்கிற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக பிறவாமலேயே ஆனால் பிறந்தார், கருவில் அவதரித்தார். சோ ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், அந்த ஆதி நாராயணனும் பிரம்மத்தோட கம்பேர் பண்றாங்க. அவருக்கு உருவம் கிடையாது, பிறவி கிடையாது. அந்த பரம்பொருளோட ஈக்குவேட் பண்ணும்போது இதை நம்ம இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கிட்டா ஈஸியா புரியுதுமா. சோ பிறவாமலேயே கருவில் அவதரித்தார் அப்படின்னா பிறக்காமல் பிறந்தார்னு அர்த்தம். அதாவது உண்மையில பிறக்கல, மாயையா பிறந்தார்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த மூர்த்தி தேவியின் வயிற்றில் நரநாராயணனாக அவர் அவதரித்தார். ஒரே தத்துவமே இரண்டு வடிவங்களை ஏற்று தர்மனின் இல்லத்தில் அவதாரமாக வெளிப்பட்டது. அங்க அந்த பரம்பொருளே தான் இப்ப ரெண்டா வந்திருக்கு. நரநாராயணன் அப்படிங்கிற பேர்ல ஒரே தத்துவம் இரண்டு டுவாலிட்டியா வந்துருச்சு. ஒன்னஸ் நவ் பிகம்ஸ் டுவாலிட்டி. அங்கே பிறவாமலே பிறப்பெடுத்தல்னா ஒன்னஸ்க்கு எந்த பங்கமும் இல்லாமலேயே டுவாலிட்டியா வந்துருச்சு அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம இதுல எடுத்துக்கலாம். அந்த நாராயணர் நாரதர் முதலான ஞானிகளுக்கு கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடும் நைஷ்கர்மிய லட்சணத்தை உபதேசித்தார். மேலும் தாமும் அதன்படியே நேரில் வாழ்ந்து காட்டினார். மன்னர் அந்த வரலாற்றை கேட்பாயாக, மன்னா அந்த வரலாற்றை கேட்பாயாக. இது மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொல்லியிருக்காரு, அதனால அடுத்து போறேன். அந்த நாராயணர் இப்போது எந்த தேசத்தில் இருக்கிறார் என்று நீ கேட்டால், அவர் பத்ரிகாசிரமத்திலே, பத்ரிநாத் அப்படிங்கிறதுதான் பத்ரிகாசிரமம், ஆசிரமவாசியாக வீற்றிருக்கிறார். நாரதர் சனகாதி முனிவர்களின் ஆகியோரின் இன்றும் அவரிடம் சேவை செய்து கொண்டு அங்கேயே இருக்கிறார்கள். பத்ரிகா ஆசிரமத்துக்கு நான் போனதில்லைன்னு சொல்லிட்டேம்மா, பத்ரிநாத்துக்கு தான் நான் போயிருக்கேனே. பத்ரிநாத்ல இருக்கிறவர் தான் வரான். சரியா? பத்ரிநாத் கோயில்ல இருக்கிற அந்த நாராயணர். அந்த நாராயணர் எங்க இருக்கிறான்னு கேட்டா பத்ரிநாத் கோயில்ல இருக்கிறவர் தான் அவரு அப்படிங்கிறார். பத்ரிகாசிரமத்தில் ஆசிரமவாசியாக வைத்திருக்கிறார். நாரதர் சனகாதி முனிவர்கள் ஆகியோர் இன்றும் அவரிடம் சேவை செய்து கொண்டு அங்கேயே இருக்கிறார்களாம். பத்ரிநாத்ல இன்னைக்கும் கூட அவங்க அங்கேயேதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.
அவருக்கு தன் சுயஸ்வரூபத்தின் மீதான விழிப்புணர்வு இயற்கையிலேயே நேரடியாக கைவரப்பெற்றுள்ளது. அந்த ஆத்ம நிஷ்டையின் மூலமாக அறிவிற்கு எட்டாத அந்த பரம்பொருள் தத்துவத்தை அவர் தாமே அனைவருக்கும் உணர்த்துகிறார். சரியா? அப்ப பரம்பொருளே தான் இப்ப நாராயணனா வந்துச்சு, நரநாராயணனா வந்துருச்சு இல்லையா? இப்போ அந்த பரம்பொருளே நாராயணனா வந்திருக்கிறதுனால அது தன்னை மறவாமலே தான் இருக்கிறது. அந்த தத்துவத்தை தெளிவாக உணர்ந்தே தான் வந்திருக்கிறது. ஸோ விளைவாக அது மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது சுயஸ்வரூபத்தின் மீதான விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னா தான் யார் என்ற அந்த ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது அதுக்கு இயற்கையிலேயே இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா பிறவிஞானின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அவதாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பிறக்கும் போதே ஞானியா பிறந்தார்னு வச்சுக்கோங்க, எப்படின்னா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கோரை மறக்காம வந்திருக்கார் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ தன்னுடைய சுரூப லட்சணத்தை மறக்காமலே அவர் இருக்கிறதுனால அந்த ஆத்ம நிஷ்டையின் மூலமாக அறிவிற்கெட்டாத அந்த பரம்பொருள் தத்துவத்தை அனைவருக்கும் உணர்த்துகிறார். சோ இவர் ஞானியால மட்டும்தான் ஞான தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லையா? சோ அவர் பிறந்ததே ஞானியா பிறந்ததுனால அந்த யாருக்கும் அதை எட்ட முடியாத அந்த பரம்பொருள் ரகசியத்தை எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு. அந்த தூய சொரூப ஞானத்தை தங்களுக்குள் தெளிவாக அடைவதற்காக இன்றும் கூட ரிஷிகணங்கள் அவரோடு நாள்தோறும் ஞான உரையாடல்களை நிகழ்த்தி வருகின்றன. சொரூப ஞானம்ங்கிறது தான் நிஜபோதம். சரியா? அந்த சொரூப ஞானத்தை தங்களுக்குள் தெளிவாக அடைவதற்காக இன்றளவும் கூட ரிஷிகணங்கள் அந்த நாராயணனோட பேசிட்டு இருக்காங்களாமா. சாதாரண மக்களுக்கு புலப்படாத அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவர் தன் திருவாக்கினால் மிக தெளிவாக விளக்குகிறார். மேலும் தன் அருளினால் அதை அவர்களுக்கு உடனே அனுபவபூர்வமாகவும் ஒன்றச் செய்கிறார். சரி, ரொம்ப ஈஸி. ஏன்னா சாதாரண மக்களுக்குலாம் பிராமணர்களுக்கு பண்டிதர்களுக்கே புலப்படாது, இப்ப சாதாரண மக்களுக்கு சொல்லவா வேணும்? பட் சாதாரண மக்களுக்கு அவ்வளவு ஈஸியா எட்டவே எட்டாத பிரம்ம ரகசியத்தை எல்லாம் அவர் எல்லாருக்கும் சொல்வதோட மட்டுமில்ல, அவருடைய அருளினால் எல்லாருக்கும் அனுபவமாகவே தந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. பேரறிவு படைத்த ரிஷீஸ்வரர்கள் பலருக்கு நடுவே அந்த நாராயண அவதாரம் நிகழ்ந்தது. அங்கு நடந்த மிக விசித்திரமான சரித்திரத்தை மன்னா நீ கேட்பாயாக. பல ரிஷி முனிவர்களுக்கு மத்தியில் இந்த நாராயணன் அவதரிக்கின்றான். அதை இன்னும் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். விசித்திரமான சரித்திரமாவது அது எப்படி பிறந்தார் என்றதை மறுபடியும் சொல்றார். அவருடைய கடுமையான தவத்தையும் பெருமையையும் கண்டு இவர் எனது இந்திர பதவியை பறித்துக் கொள்ளப் போகிறார் என்று இந்திரன் பயந்தான். அவனது பெருமையை அறியாதவனாக இந்திரன் காமதேவனையும் அவனது கூட்டத்தையும் பத்ரிகாசிரமத்திற்கு அனுப்பினான். அவர்கள் அங்கு சென்று அப்சரச பெண்கள், வசந்த காலம், மந்த மாருத காற்று மற்றும் பெண்களின் கடைக்கண் பார்வை ஆகிய மன்மத பானங்களை கொண்டு நாராயணனை தாக்க முயன்றார். நீ ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஏன் அத்தியாயமா மறுபடியும் அதுவே வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா அப்படியே ரெஃப்ளெக்ஷனும் ஆகல, ஸ்லைட் டிஃபரன்சஸ் மட்டும் இருக்கு. ஆனா அதே கதை அதுவே தான் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனிவே இந்த கதையை நம்ம ஏற்கனவே கேட்டுட்டோம். ஸோ அதே கதை மீண்டும் வருகிறது. சரியா? நான் போன சாப்டர் கேட்கல, நான் கொஞ்சம் ஊருக்கு போனப்போ இதெல்லாம் நான் கேட்கல. அதான்டா, அது ஒரு அவன் பயங்கரமான தவம் பண்ணிட்டு இருப்பாரு நாராயணன். அப்புறம் இந்திரன் பயங்கரமா அவனை டிஸ்டர்ப் பண்றதுக்காக எல்லாம் இந்திரலோக அப்சரஸ்கள் எல்லாம் அனுப்பி ஒன்னும் முடியல. தொடையில இருந்து அந்த கதை தான் அடுத்தடுத்து வரப்போகுது. இப்போதைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் கடுமையான தவத்தையும் பெருமையையும் கண்டு இந்திர பதவியை பறித்துக் கொள்ள போகிறார் என்று இந்திரன் பயந்தான். அவன் பெருமையை அறியாதவனாக இந்திரன் காமதேவன் சொல்லிட்டேன், காமதேவனையும் அவனது கூட்டத்தையும் பத்ரிகாசிரமத்திற்கு அனுப்பினான். அங்கு சென்று அப்சரச பெண்கள், வசந்த காலம், அந்த மாறுவத காற்று மற்றும் பெண்களின் கடைக்கண் பார்வை என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. எல்லா மன்மத பானங்களை கொண்டும் நாராயணரை தாக்க முயன்றனர். நாராயணரின் இத்தகைய பிரதாபத்தையும் அவரது உறுதியான ஆத்ம நிஷ்டையையும் கடுமையான தவத்தையும் கண்டு இந்திரனுக்கு உடல் நடுங்கியது. இவர் எனது பாவமற்ற இந்த சொர்க்கலோகத்தை கைப்பற்றி கொள்வாரே என்று அவன் எண்ணினான். ஏற்கனவே நம்ம படிச்ச கதையை ரொம்ப விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரது உன்னதமான தவத்தை கண்டு ஐயோ, என் சொர்க்கலோகம் கைவிட்டு போய்விட்டதே என்று அஞ்சிய இந்திரன் மிகுந்த கோபத்துடன் காமதேவனை அப்சரஸ் பெண்களின் கூட்டத்தோடு பத்ரிகாசிரமத்திற்கு ஏவினான். சொன்னதையே சொல்லுவேன். காமதேவனுடன் அப்சரஸ் பெண்களும்
அவர்களுக்கு துணையாக வசந்த காலமும் புறப்பட்டன. எல்லாவற்றிற்கும் முன்னால் குரோதம் வழிநடத்தி சென்றது. அந்த கோபமானது தவசீலர்களின் தவத்தை எப்பொழுதும் முழுமையாக பறித்து அவர்களை நிராயுத பாணியாக்கிவிடும் வல்லமை கொண்டது. பயங்கர கோபத்தோட வேற போயிருக்காங்க, அவங்களை எப்படியாவது முறியடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. புண்ணிய தீர்த்தங்களில் அமர்ந்து எவ்வளவுதான் பல ஆண்டுகள் அனுஷ்டானங்கள் செய்திருந்தாலும் ஒருவனுடைய அந்த கரணத்தில் பொறுமை ஏற்படாவிட்டால் அவனுக்கு கோபம் வரும். அந்த கணமே அவனது தவம் அனைத்தும் முற்றிலும் அழிந்துவிடும் என்பதை அறிவாயார். இப்போ அவனுக்கு கோபம் முற்றினா போதும்ல. விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்த உடனேதான் ஆட்டோமேட்டிக்கா அவர் தவம் கலைந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்போ கோபப்படுத்திட்டாலே போதும், அவர் தவத்தை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. விஸ்வாமித்திரர் அப்படிதானே கோபப்பட்டு அவரோட தவ வலிமையை இழந்துடுவாரு. அத மாதிரி போல. இப்போ நான் பேசுறது கேட்கலையா? நானும் அதைதான் சொல்லிட்டு இருந்தேன். கேக்குதுல்ல? கேக்குதுண்ணா. நானும் அதுதான் சொன்னேன். விஸ்வாமித்திரர் தன் போல் இவரையும் தவம் தக்க வைத்து விட்டான் என்று அவன் மன்மதன் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. கோபமானது தவசீலர்களின் வெளிப்படையான எதிரி ஆகும். அது தவம் இருப்பவர்களை பல வழிகளில் நிலைகுலைய செய்யும். அத்தகைய கோபமும் மற்ற அனைவருக்கும் முன்னால் நாராயணரை தாக்குவதற்காக புறப்பட்டு சென்றது. இவ்வளோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி, பொதுவா இந்த கோபம்ன்றது ஆட்டோமேட்டிக்காவே தவம் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. ஏன்னா ஒன்ஸ் அந்த கோபப்பட்டாங்க அப்படின்னா டோட்டலா அவங்க நிலை குலைஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட அந்த கோபம் எல்லாம், அந்த ஆயுதங்கள்லாம் தூக்கிட்டு போறாங்க. நாராயணரை எப்படியாவது கோபப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமவசப்படுத்திடணும், கோபவசப்படுத்திடணும். இந்த 2 ஆயுதத்தை தூக்கிட்டு நாராயணர் தாக்குறதற்காக புறப்பட்டு சென்றது. இவ்வாறு தங்களின் அனைத்து படைகளுடனும் திறமைகளுடனும் அவர்கள் அனைவரும் பத்ரிகாசிரமத்திற்கு வந்தடைந்தனர். நாராயணர் எங்கு தவம் செய்து கொண்டிருந்தாரோ அந்த இடத்தை நோக்கி மிகுந்த ஆவேசத்துடன் முன்னேறி சென்றனர். இதுவரைக்கும் போதும். மீறி கதையை நாளைக்கு பார்ப்போம்.